வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 5:52, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:56 வரை, பிரதமை பின்பு துதியே. நட்சத்திரம் இன்று இரவு 10:33 வரை, மூலம் பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:33 வரை, கிருத்திகை பின்பு ரோகிணி. மேஷராசி நேயர்களை, சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வேலை தொடர்பான முயற்சிகள் நிறைவேறும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்லவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை வருமானம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் சுபிட்சங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோகிணி நிம்மதியான நாள். மிருகசிரீஷம் அனுபவங்கள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, தொழிலில் மேன்மைகள் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் யோசித்து செயல்படுவோம். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் மேன்மைகள் ஏற்படும். பூசம் யோசித்து செயல்படவும். ஆயில்யம் வளர்ச்சிகள் உருவாகும். சிம்மராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகளின் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். சுற்றி உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும். நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மகம் சிந்தனைகள் கூடும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் உருவாகும். உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சித்திரை உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பண பரிவர்த்தனைகளில் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அதிகமாகும். திறமைகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை பிரச்சனைகள் தீரும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் முயற்சிகள் அதிகமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் குறையும். பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும். அனுகூலங்கள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் ஆர்வம் உண்டாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் வருமானம் உண்டாகும். கேட்டை நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, வேலை தொடர்பான சிந்தனைகள் கூடும். பணியில் ஆர்வம் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படவும். அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பாராத திடீர் செலவுகள் கூடும். குழப்பங்கள் தீரும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
மூலம் ஆர்வம் உண்டாகும். பூராடம் வளமான நாள். உத்திராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். தீர்வோணம் வளமான நாள். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். கும்பராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். சேமிப்புகள் அதிகமாகும். தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் கௌரவங்கள் கூடும். புரட்டாதி நிம்மதி ஏற்படும். மீன ராசி நேயர்களே, தன்னம்பிக்கை அதிகமாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கௌரவங்கள் கூடும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். புரட்டாதி நட்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும். ரேவதி கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.